இப்போ நம்ம பெருமாளோட ஆசீர்வாதத்தால நம்ம அப்பர் அஹோபிலம்ல பாதி ஸ்ட்ரெச் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து அதாவது 2 கிலோமீட்டர் வாக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 750 ஸ்டெப்ஸ் இந்த வழியா நம்ம போனோம்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த மிடில் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம மெடிடேஷனுக்கான ஒரு பிளேஸ். எப்பவுமே நான் இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு 10 மினிட்ஸ் உட்காருவோம். ஏன் அப்படின்னா நேராக நம்ம பார்க்கலாம் ஸ்தம்பம். ஸோ இந்த வழியாக தான் நமக்கு நரசிம்ம பெருமான் பிரகலாதனை ரட்சிக்க பண்றதுக்காக வந்த இடம். இந்த தூண்லயும் இருப்பார் துரும்புலயும் இருப்பார் அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அந்த தூண்ல இருந்தாரா அப்படின்னு இந்த தூணை தான் அவங்க சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்றோம், சினிமால பார்த்துட்டு தூண்னா ஒரு சின்ன ஒரு பில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். கிடையாது, இது ஹிரண்யகசிபுவோட கோட்டை. ஸோ யாரு, ராட்சசோட கோட்டை. ஸோ அந்த கோட்டையோட பில்லர் இதுதான். ஸோ இந்த தூண்ல இருந்து அவர் வந்தார். இதுக்கு மேலேயும் சில பேர் ஸ்தம்பம், இது வந்து ஆக்சுவலி ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தம்பத்துக்கு மேலேயும் சில பேர் ட்ரெக் பண்ணி போவாங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ட்ரெக்கிங், பியோர்லி ட்ரெக். ஸோ நம்ம வந்து நடந்தெல்லாம் போக முடியாது. யூ ஹாவ் டு கிரால். அங்கே ஒரு கயிறு இருக்கும், சின்ன கம்பி இருக்கும், ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். அதை பிடிச்சிட்டு நம்ம கிட்டத்தட்ட நம்ம மொத்த உடம்ப யூஸ் பண்ணி தான் மேலே போகணும். அங்க தெரியிற ஒரு ஃபிளாக் இருக்கும், அங்க வந்து பாதம் இருக்கும். அந்த பாதத்தை தொட்டு சேவிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ இதுதான் இங்கே இந்த பிளேஸ், இந்த ஸ்பாட்டோட இது. மற்றபடி அப்பர் அஹோபிலம்ன்றது ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஒரு டிவைன் எனர்ஜி, இதெல்லாமே ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க எல்லாருமே இந்த டெஸ்டினேஷனை நோக்கி வரணும். நிறைய பேர் தயங்கி இன்னமும் வீட்டில் இருந்தீங்கன்னா சீக்கிரமா சிமாட்டோஸ் கால் பண்ணுங்க. அஸ்வினி என்னோட பேரு. எப்பவுமே உங்களுக்காக சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். தேங்க்யூ. ஜெய நரசிம்மா.